இந்த பில்டிங் ரொம்ப அழகா இருக்கா? இது பேலஸா? இல்ல என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ஆண்ட்வெர்ப் அப்படிங்கிற ஒரு சிட்டில தான் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கேத்தட்ரல் இருக்கு. வந்த டூரிஸ்ட் எல்லாம் பயங்கரமா எக்ஸைட் ஆயி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்களே! இது வந்து ஒரு பேலஸோ இல்ல எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இப்படி ஒரு ஆர்க்கிடெக்சர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனா அப்படிங்கிறது தான் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் திங்கே இங்க. 1895லிருந்து 99 வரைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1905ல இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சிட்டியோட நார்த் சைட்லயும் கம்ப்ளீட்டா ஒரு டனல் வச்சிருக்காங்க. அதனால ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா உள்ள போயிட்டு வெளியில வரதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த மெயின் ஹாலோட ரூஃப் வந்து ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் மார்பிள்ஸ்ல தான் வந்து கட்டியிருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 4 லெவல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 24க்கு மேல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. 2014ல ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் மேகசின் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன வேர்ல்டுலயே மிக அழகான ரயில்வே ஸ்டேஷன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆண்ட்வெர்ப்ல இந்த ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் கிடையாது. 16th செஞ்சுரியிலேருந்து வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் டைமண்ட் ட்ரேடிங் இங்க தான் நடக்குது. பெல்ஜியம் விசிட் பண்ணீங்கன்னா பிரசல்ஸ் மட்டும் கிடையாது. இந்த ஆண்ட்வெர்ப் சிட்டியும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வைப்ரண்ட் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான்.